கொண்ட மன்னன் பேரும் என்னடி எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி நெஞ்சை தொட்டு பெண்ணை கொண்ட கண்ணன் ஊரும் என்னடி எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே இங்க குத்து சம்பா வெந்த சோறு நாங்க கேட்கல நாங்க கேட்டதெல்லாம் எப்பக்குள்ளு ஆனா கிடைச்சதெல்லாம் கம்மங்குள்ளு நாங்க கேட்டதெல்லாம் எப்பக்குள்ளு ஆனா கிடைச்சதெல்லாம் கம்மங்குள்ளு ஆட்டுக்கறி கோழிக்கறி கொட்டையோடவே அதை ஆக்கி வச்ச பிரியாணி நாங்க கேட்கல ஆட்டுக்கறி கோழிக்கறி முட்டையோடவே அதை ஆக்கி வச்ச பிரியாணி நாங்க கேட்கல நாங்க கேட்டதெல்லாம் குடிக்க கஞ்சி ஆனா கிடைச்சதெல்லாம் கிளவி கஞ்சி நாங்க கேட்டதெல்லாம் புளிச்ச கஞ்சி ஆனா கிடைச்சதெல்லாம் கிளவி குண்டா சமஞ்சட்ட அடகு வச்சுத்தான் எங்க அம்மா விட்டு முக்குத்திய பெண்களை வச்சுத்தான் அண்ட குண்டா சமஞ்சட்ட அடகு
வச்சுத்தான் நாங்க எம்ஏபிஏ படிக்க போறோம். நாளைக்கு எரும மாடு மேய்க்க போறோம். நாங்கள் எல்லாம் எம்ஏபிஏ படிக்க போறோம். நாளைக்கு எரும மாடு மேய்க்க போறோம். என்ன மச்சான் சித்திரமும் கடிச்சு போச்சா? என்ன கைதட்டிய? ஒரே விஷயம், என்ன நீங்க படிப்பு படிச்சாலும் படிப்புக்கான வேலை கிடைக்கிறது கஷ்டம். அதுக்கு என்னென்ன வேலை அமையுதோ அதை மட்டும் செஞ்சு உங்கள் குடும்பத்தை காப்பாற்று. ஆடு மாடு மேய்க்கிறது நல்லது தான். நீனா ஆட்டுக்கு போகாத. ஆடு தவம் போது இவன் தவிடுவேன். நான் கட்டி காத்த என் மதுரை புது மண்டபம் அப்படி இடிஞ்சு போய் கிடக்கடா. எல்லாம் கோட்டுமை ஹவுஸ்னு பேசாமல் அதுக்கு பப்புன் டான்ஸ் மட்டுமே நாடகம் வச்சுக்கலாம். ராஜவாட்டு நாரதர் சிறிவாட்டுக்கெல்லாம் சம்பளத்தை கொடுத்துருங்க. அவ வாட்டுக்கு வேனில் படுத்து கிடந்து குடும்பம்னு ஒன்று இருக்குது. அவங்களுக்கும் கூட்டம் இல்லை பத்தியா. நீ என்ன பண்ணுறீன்னா பப்புன் டான்ஸ் முடிஞ்ச உடனே தூரத்தில் கட்டிருக்க குழாயெல்லாம் அவுத்துரு. இப்போ கூட கிளம்பு, எனக்கு ஒன்றும் கிடையாது. கதைக்கு வரேன். வாண்ணே இவங்க என்னடா டவுன் பஸ் படிக்கட்டில் உட்காந்த மாதிரி உட்காந்துருக்காங்க. இந்த 3 ஒரு சூத்து வச்சு போயில யாரா இல்லைண்ணே, கதை சொல்றதை கேட்க உட்காந்துருக்காங்க. கேட்க உட்காந்துருக்காங்களா இல்லை போண்டாவுக்கு உட்காந்துருக்காங்களா? குறிஞ்சி நாட்டுடைய தலைவர் எங்கள் அப்பா. அப்பான்றே மதிக்காமல் உட்காந்துருக்கேன்டா. பிறகு திணிப்பேனே. சரி, இப்போ அப்பாவுக்கு என்ன? அப்பாவுக்கு லேசா தொண்டையில் கட்டி ஆப்ரேஷன் பண்ண போறியா? குறிஞ்சி நாட்டு தலைவர் எங்கள் அப்பா நம்பிராஜன். தலைவர்னா என்ன மஸ்துக்கு நாடகத்துக்கு வர? நல்ல கேள்விடா. தலைவர் மயம் என்ன மயத்துக்கு நாடகத்துக்கு வரேன்னு. நன்றி ப்ரோ. நான் வந்ததுனால தான் உனக்கு இங்கே வேலை. செகலில் அரைஞ்சு வருவேன். போடா மயிர் மனே. உட்காந்துருக்கேன் பாரு, நல்லா திருக மாதிரி. எங்க அத சொல்கிறான் கோத்தா. நன்றி. ஐயோ, இவ்வளோ கேவலப்பட்டு இந்த காசை வாங்கி நான் செலுப்படேன். எங்க அம்மா வேறு நங்கை மோகினி. என்ன அம்மா மோகினின்னா அம்மா சுடுகாட்டில் தான் இருக்குமா? இல்லை, நீர்மலை கொடை உடைக்க போ. 7 குழந்தைய பத்துச்சு எங்க அம்மா. எல்லாமே ஆம்பளை பையங்க தான். ஏண்டா ராதா, உங்க அப்பனுக்கு வேற வேலையே இல்லையாடா? 7 பேர்த்த மல்லு கட்டி பத்திரிக்கா பாரு. எப்படி சிரிக்கிறா பாரு. கல்யாண சமையல் சாதம் அந்த பாட்டில் அப்படிதான். காய்கறிகளும் பிரமாதம். எங்க அப்பனுக்கு அம்மாவுக்கு வேற வேலை இல்லையான்னு கேட்குறேன். ஆமா, எங்க அப்பனுக்கு அம்மாவுக்கு வேலையே தான்டா. போடா புட்டு முண்டை. நன்றி, வணக்கம். இப்போ என்னடா இப்படி படுத்து கிடைக்கேன்? தம்பி மஞ்ச சட்டை செங்கக்கலை தூக்கி இதில் ஆடுறான். எப்படி படுத்துருக்கேன் பாரு. தாயமங்கலம் முத்துமாரி வெள்ள மாவளை கெடுக்கிற மாதிரி படுத்து கிடக்கானடா. இப்படி டொங்கா சார் பூரா அந்த சீக்கு ஒட்டிக்கிருச்சு எல்லாத்துக்கும். தீபாவளி வந்துச்சு, வாடா போவோம். அண்ணே பொட்டு இருக்கிறானே தெரியலையே. சம்பந்தம் இல்லாமல் வெடி வைப்பாங்களா? அது தூக்க வரிச்சில் எலி போட்டது யார் வெடி வச்சாலும். மணி லேஜா குனி, இந்த நாடகத்துக்கு நீ தான்டா சனி. ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. வயசு ஏறிக்கிட்டே போகுது ப்ரோ. என்ன ப்ரோ, ஏன் ப்ரோ இப்படி கலங்கி நிற்கிறீங்களே? என்ன விஷயம் ப்ரோ? கம்மா தண்ணியில் போய் மீன் பிடிச்சேன். ஆமாம், அழகு மலையானே 18ஆம் படியானே திருக்காமூர்த்தி நிறகுலத்தாக்கினாரு. ஒரு கங்கு விழுகணும், நான் நாடகத்தில் காசை வாங்கிட்டு போகணும். கொட்டையில் விழுகணும். மணி தூமியை குடிக்க போட்ட ஆட்டா எதில் போய் முடியும்? இவன் போட்ட ஆட்டா எரிச்சு விட்டு போக போறேன். அவத்தான் செட்டை கழிச்சு போகிறது நல்லது. தின்னு கருணகர அடே டேய், இப்படி நீச்சல் தண்ணியை ஊற்றின்னு பாட்டா என்ன வெடி ஓடுறவங்க அப்பத்தா விட்டு வெடிய. அண்ணே வரிசையா 4 பேர் இன்னும் ஒன்று கடிச்சா போதும்ண்ணே. நீச்சல் தண்ணியில் வேணாம். நீ அடிச்சிட்டாலும் அந்த இடம் கரைஞ்சிடும். உனக்கே சொட்டு நீல மாதிரி தான்டா வருது. ப்ரோ ப்ரோ எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை ப்ரோ. கவலைப்படாதீங்க. உங்கள் ஏரியாவில் ஏதாவது பொண்ணு இருந்தால் சொல்லுங்கள் ப்ரோ. நான் 3 நாளாக ஒரு பொண்ணை பார்த்து சைட் அடிச்சுக்கிட்டே இருந்தேன். 3 நாளாக அந்த பொண்ணு தான் எனக்கு அமையலை.
இருந்தாலும் என் தங்கச்சி ஒன்று இருக்கு வீட்டில், எங்கள் சித்தப்பா மக. இல்லை நீயே பாண்டி கோயிலில் வெட்டுற கெடா மாதிரி இருக்க. உன் முகரே சரியில்லையே. உன் தங்கச்சி எந்த லட்சணத்தில் இருக்கேன் மச்சான்? என் லவ் தான் ஃபீலியரில் ஆயிடுச்சு. என் தங்கச்சி உங்களையே நினச்சி ஃபீலியர்ரா, சும்மா இருக்கடா. என் தங்கச்சி தான் உங்களை நினச்சி மொட்டடாக்கடா எனக்கு. என் தங்கச்சி தான் உங்களை நினச்சி உருகிருச்சு யூடியூப்பை பார்த்து. ஐயா அவனை விடு. அவன் அழுதான்னா தண்டி உடம்புலாம் 108ல் ஏற்ற மாட்டாங்கடா. சாஞ்சி இஞ்சி தொலைச்சிட போகிறேன் மச்சான். என் தங்கச்சியை நான் கூட்டு வர மாட்டேன், ஊரே சிரிக்குது. என் தங்கச்சி கூட்டு வாங்க மச்சான். மச்சான் எல்லாம் நக்கல் பண்ணுறாங்க. உங்கள் மூஞ்சி எப்படி இருக்கு மச்சான்? செருப்பு அடிச்ச நாய் மாதிரி. உன் தங்கச்சி மூஞ்சி நக்கனாப்புல தான் இருக்கும். என் நல்லா இருக்குமா? மகாலட்சுமி மாதிரி இருக்கும். அவ்வளோ அழகா? அம்புட்டு அழகா இருக்கு. செப்பு சீரியல் பல்பு மாதிரி மின்னு தக்க தக்கன்னு. ஏன் ஈபியில் விளாடுச்சா? அது கிடையாதுங்க, அந்த லைட்டு மாதிரி இருக்கு என் தங்கச்சி முகம். ரொம்ப இது பண்ணுறா டேய். பஸ் ஸ்டாண்டில் இப்படித்தான் லேயே விற்கிறவன். ஐயா வாங்க, அம்மா வாங்க, பார்த்தீங்கன்னா இருமலுக்கு நல்லது, உங்கள் நரம்பு தளர்ச்சிக்கு நல்லது, உள்ள பாம்பு இருக்குன்னு டிஃபன் பாசை மூடி வைப்பேன். கடைசி வரைக்கும் பாம்பை காட்டாத மாதிரி இவன். என்னடா முண்டை ஒன்று கிடச்சது மாதிரி இருக்க தம்பி. நீ காலையில் வா, சம்பட்டிக்கிட்ட அதை அடித்து உடைக்கிறேன் இருப்பா. கல்லூரணிக்கு வந்த நேரம் எனக்கு கல்யாணம் ஆக போகுது. பொம்பளையாலாம் சீர் கொண்டு வரணும், ஆம்பளையாலாம் செவரொட்டியை களை வாங்கக்கூடாது. ஏன்டா நான் என்ன மாடா ஊத்துறேன்? இருடா, எனக்கு வர்ற பொண்டாட்டிக்கு நீங்கள் ஏன்டா சந்தோஷப்படுற? இவன் வேற ஹோட்டல் கல்லு மாதிரி குண்டியை வச்சுக்கிட்டு சாபத்தவைய எந்த நிலைமையில தங்கச்சியை கூட்டு வர போறானோ. அழகு வட்ட பிள்ளையா இருக்கணும். என்னடா ரேசரிசி வாங்க வந்திருக்கீங்களா? என்னடா அது சாக்கு? ரேஷனுக்கு அரிசி வாங்க போனா அங்காடியை பூட்டிக்கிட்டாங்க. மண்ணெண்ணெய் ஊத்துறாங்களா? அரிசி வாங்க போனோம். ஏங்க உங்க தங்கச்சி என்ன தினத்தந்தி பேப்பர் படிக்கிற மாதிரியே இருக்கு. உங்களை பார்த்த வெக்கம். ஏன் மச்சான், இந்த தார் கம்பு காலை எங்கனே பார்த்துருக்கனே. இந்த காலு அதே பித்த வெடிப்பு இல்லடா. டேய் அதே பூவு அதே மடுவு. ஏண்டா என்னை வச்சு எது தாய விளையாட பார்க்குறீங்களா? சொப்பனம் கண்டிருப்பிய மச்சான். உங்க தங்கச்சி அப்படி இருக்காது. உங்க தங்கச்சி பேர் என்ன? சப்பு. இன்னைக்கு வேணா வெள்ளிக்கிழமை வர சொல்லுங்க. தங்கச்சி பேரே சப்புங்க. நல்லா சப்புன்னு கேட்டா குடும்பத்தோட. வச்சே ஏன் மூடிக்கிட்டே இருக்கு? மழை பெய்யறதுனால கொங்காணி ஓட்டிருக்கா? இல்லைங்க, யூடியூப்ல பார்த்து லவ் பண்ணிக்கிட்டு இருந்துச்சா. ஏன் மச்சான் நேரில் பார்க்கவும் கொஞ்சம் வெக்கம். ஜாக்கெட் என்ன உங்க தங்கச்சி நல்லா பூச்சி மருந்து பை மாதிரியே போட்டிருக்கேன். என்ன மச்சான் வண்டி ஓடுது, மாடு புடி மாடு எதெல்லாம் பார்க்குறாரு தங்கச்சி. அஜான் தங்கச்சி முகத்தை காட்ட சொல்லுங்க. என் தங்கச்சி உங்களை பாட்டு பாடி வரவே இருக்குதான். பாட சொல்லுங்க மச்சான். பாரு, நான் வளர்த்த சீதை. என் தங்கச்சி சூப்பர் சிங்கர் வரலும் போய் பாடி இருக்கு. செக்யூரிட்டியோட வந்திருக்குமே. பஞ்சு முட்டா செலகட்டி சடக்கு சடக்கு பட்டு ஒன்று லவுக்க ஓட்டு சடக்கு சடக்கு கஞ்சி கொண்டு வாரே மச்சான், குஞ்சனுக்கு தர்றா மச்சான். காலையில் ஜெராக்ஸ் எடுத்து அனுப்பிவிடுறேன், செவத்தில் ஒட்டி சாம்பிராணி ஓடும். நிலா காயுது காஞ்சி வச்சுல அந்த முண்டியை அரைஞ்சு விடுவேன். அப்புறம் காஞ்ச நிலாவை ஏமாச்சேன் திருப்பி ஈர போடுறிய. உப்பில்லாத பத்தியக்காரன் ஒரு காயம் பார்த்தானா தொண்டனக்கான் டொனக்கனக்காவா? இந்த ஜோலியை முடிச்சிடுறேன் குடும்பத்தோட. உங்களை பார்த்த வெக்கத்துல என் காலில் மிதிச்சு விட்டாலே சண்டாளி. ராசாவே சித்தரும்பு என்ன கடிக்குதா? கடிச்சிட்டாலும் அப்படி டேய் பிரயத்தினி பேமே உன்னை அரைஞ்சு விடு. கண்ணா என் தலைக்குள்ள கட்டரும்பு புகுந்துருச்சு. எதுக்கு லூசு முண்டை ரசுக்கு? தம்பி கட்டணம் பூச்சோன்னா நீ கட்டையே உள்ள ஊர்றிய. என் தங்கச்சியை பொத்தி வளர்த்தேன் மச்சான். ஏன் அவன சீரனியா மச்சான்? தங்கச்சி என்ன மச்சான் டெஸ்டரை போட்டு அப்படி திருக்குது, சுவிட்ச் போடல. வெக்கம் வெக்கம்.
மச்சான் மூஞ்சியை காமிக்க சொல்லுங்க மச்சான். நாளை காலையிலே அலர் கோயிலில் கல்யாணம். அத்திப்பள்ளம் சிகப்பா இந்த அத்தம்மையன் சிகப்பா. ஏய் உங்களுக்கு என்னப்பா, எனக்கு அழகு ஓட்ட பிள்ளைன்னு உங்களுக்கு போறாம. மச்சான் டைரக்டா டொங்காஸ்டா. மச்சான் திறங்க மச்சான், படத்தை ஓட்டி விடுங்க. ஹலோ, பரதநாட்டிய கிளாஸ்லாம் போயிருக்காங்க. நான் கொடுத்து வச்சேன் மச்சான். பரதநாட்டியம் ஆடுவேன் நானு. இந்த கை காலை எங்கனே பார்த்துருக்கேன். ஆடாதடா, மக்கள்லாம் கண்ணு வச்சிருவாங்கடா. இப்போ உங்களை கை வைக்காத அளவுக்கு நடந்துக்குங்க. முகத்தை காமிங்கடா. மச்சான் 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 ஆசை மச்சானே. கண்டாளி மங்களா காமிங்கடா. என்ன மச்சான் மச்சான் மயத்தை பூங்கின மச்சான். மச்சான் ஒரு சின்ன விண்ணப்பம். மனு வெளியிட்டு வரவா? இல்லை மச்சான், நான் முகத்தை காமிக்கிறேன், உடனே என் தங்கச்சியை கட்டி பிடிச்சி நீங்கள் ஏற்றுக்கணும். ஏற்றுக்கிறேன், அதுக்காகத்தானே காத்து கிடக்கேன். சரி விளைக்கடா குந்தாணி போல. பாருங்க மச்சான். இதயத்தின் கோவில் கட்டி வைத்தே தாய் மண்ணே வணக்கம். என்ன மச்சான் மசுரை ஒட்டி வச்சிருக்கிய? என்ன உடனே என் தங்கச்சியை காட்ட முடியுமா? என்ன உங்க தங்கச்சி முதுகுரம் சாணி தட்டி வச்சிருக்கீங்களா? என்ன பியூட்டி பார்லர் போயிட்டு வந்திருக்குங்க. ஏர் ஸ்ட்ரைட்டா திருப்புடா. அவ்வளோதான், விதி யாரை விட்டுச்சு, அவ்வளோதான், எல்லாம் ஜோலி முடிஞ்சிச்சு. மச்சான் சொந்தக்காரர்களுக்கு பூரா சொல்லி கொடுக்க மச்சான். இது பத்திரிக்கை அடிக்கலையா மச்சான்? என்ன சொல்லி விட சொல்றீங்க? நாளைக்கு உங்களை எரிச்சிருவில்ல, அப்புறம் என்ன? டேய் ஏன்டா பேப்பையம் வாங்கலா? என்னடா இளையாங்குடி டாஸ்மாக் கடையில் பீரு பாட்டில் பறக்கிற முண்டை மாதிரி இருக்காவ. காவல்துறை மச்சான், காவல்துறை எங்கயா? காவல்துறை என் மேலே ஒரு கேஸ் போட்டுங்க. குடும்பத்தோட தலை எரிஞ்சு கொண்டே விடு. ஏண்டா உள்ள என்னடா கத்திரிக்கோல்லாம் வச்சிருக்கீங்க? மச்சான் ஏத்தா எத்தனையோ படம் பார்த்துருக்கேன், உனக்கு என்னத்தா டாட்டாச்சி கீர்ராடு மாதிரியே இருக்கு. ஏன் மச்சான் உங்க தங்கச்சி ஆளு சித்தாளு மாதிரி இருக்கு, மடு மொழிக்கு தொங்கு. ஏண்டா உள் பாவடை கட்ட விதி இல்லாம கிரேண்டர் கவரை சுத்திட்டு வச்சு போய் எரிச்சிரு. டேய் போடான பொம்முண்டா போடா. நாளைக்கு அழகர் கோயில்ல கல்யாணம். அழகர் யானை வெட்டி உங்களை மிதிக்க. இவன் எப்படி இருக்கான் பாரு, தேன்றாட்டு எடுக்கிற மாதிரியே இருக்கேன். என்ன தங்கச்சி தங்கச்சின்னு உள்ள போறேன் நைஸா. நீங்க மனசாட்சியோ எல்லாரும் நாடகம் பார்க்குறோம் சொல்லுங்கண்ணே. இப்படி ஒரு பொண்டாட்டி நீங்க கல்யாணம் பண்ணியிருந்தா நீங்க எல்லாம் வீட்டில் அரைச்சனா இருப்பீங்களாயா? அது வந்தவனே சாப்பிடுக்க அது மூஞ்சியை பாரு, நட்டுவா களிமா. எங்கே ஏறிட்டு பார்க்குற? இதெல்லாம் பார்த்துட்டு போய் டீச்சர்கிட்ட பறிச்ச புழு புழுன்னு எழுதுறிய. போடா வெண்ணமைங்கலாம். கண்ணே ஜெயா, மச்சான் என் தங்கச்சி தூக்கு மாட்டிக்க போயிருச்சு மச்சான், தூக்கு மாட்டிக்க போயிருச்சுங்க. குருணமந்தத்துக்கே சொல்லு. அழுதா அழுக. ஹலோ வேணாம், நம்ம ரெண்டும் கட்டி பிடிச்சி படுத்துக்கிறோம். சின்ன பிள்ளையில இருந்து நாங்க அப்படிதான் படுத்திருப்போம். தயவு செய்து உங்க தங்கச்சி மூஞ்சி. ஐயோ எங்க பிடிக்குது பாரு. ஏன் மச்சான் மச்சான் உன் தங்கச்சிக்கு தொப்புல பார்க்கவே ஒரு வாரம் ஆகும் போலயே. மச்சான் என்ன மச்சான்? என் தங்கச்சி சூசைட் அட்டம் வரலும் போயிருச்சு. சூம்பு போய் அது என்னது? சூசைட் தற்கொலைடா. என்ன மனமுள்ள பொண்ணு என்ன மதுரையில கேட்டாங்க. டொய்யான் டொய்யான். தங்கச்சி அண்ணே ஆசையை நிறைவேற்றுமா, நீ தற்கொலை பிடிக்காது. என்ன ஒரு அண்ணே கலை எச்சப் மாதிரி இருக்க. ஆள லாவுரிய. அட இருடா
இருடாவா தங்கச்சி அண்ணே கட்டி பிடிக்காதரா. சின்ன பிள்ளைல இருந்து உன்னை தானே கட்டி பிடிச்சிட்டு இருக்கேன். அண்ணா உனக்கு பிள்ளை வந்துச்சுன்னா உங்க அண்ணன் ஒரு ஆளு போதும் அழுகை நிப்பாட்டிடுங்க. முண்டமா குனிஞ்சுக்கிட்டேன்னா யானை குட்டி மாதிரியே தங்கச்சி இருப்பேன். அண்ணே ஆசையை நிறைவேற்றுறா. என்ன தற்கொலை ஆசைடா? என்னடா ஆசை? குந்தாணி பேல. என் மச்சானுக்கு உதட முத்தம் கொடுக்கணும். அதுதானே ஒரு ஆசை. இப்ப கொடுத்துரு. நீ எதுக்கு கவலைப்படுற? மொத்த குடும்பத்தையும் பெட்ரோல் ஊத்த போறாடா. இரு, உங்க அண்ணன் ஆசைப்படுதுல்ல. என்ன நீ ஆம்பளையா இருக்க? ஏய் கோழி முட்டை தங்கச்சி வேத்தலாம். காலை இதுக்குள்ள போயிடுச்சு. நான் எத்துறேன்னா அங்கே போய் விழுந்துருவோம். மருதமணி போயிரு மரியாதை. தங்கச்சி இறுக்கி அணைச்சு உம்மத்திரம். தம்பி நீ போப்பா. ஆனா இவங்களுக்கெல்லாம் மேடை ஓடாதீங்கண்ணே. இவங்க சாச்சி விட்டு போயிடுவாங்க. செய்யா நான் செய்ய வர மாட்டேன் போ. சேப்பிரியா ஐயோ செய்ய பிரியா. யார் அந்த கிழவி? ஏய், அந்த கிழவி யார்? முட்டை புடிச்சு அறுத்து புடுங்க அறுத்து. யார் அந்த கிழவிக்கு நெக்லஸ் எல்லாம் வாங்கி போட்டு- யாரை பார்த்து யாரு கிளவின்ற? கிளவி கிடையாது. யார் நாக்க அடைச்சு பேசு. யார் மாமா அந்த பொம்பளை? அதே மூத்தவடியா உன்னை இடவுல விடுறியா? என்ன பொம்பளை? என்ன மூத்தவடியாவா? ஏய், என்ன நீ தொலைற அவசரத்துல. ஏய் என் புருஷன் அவசர பையன் சொல்ற. நரிக்கப்படியா நரிக்க பாத்துக்க. யாருக்கு யாரு புருஷன்? ஏன் யாருக்கு யாரு யாருக்கு யாரு புருஷன்? ஐயோ தங்கச்சி கோவப்படாதம்மா. உன் வாழ்க்கையை நினைச்சு பாருமா. மரியாதையா கருமம் இத போய் திறந்து வேற பாத்துக்கிட்டு இருக்கீங்க. தங்கச்சி ஐயோ தங்கச்சி சப்பு. சப்பு சூப் உண்டு பேசாம இரு முத. மாமா மாமா இல்ல நான் கல்லானாலும் கடுக்கு புல்லானாலும் ஏய் இந்தப்ல ஏன் புருஷன் அது? நீ ஐடியா போட்டு வந்திருக்கடி. ஐடியா கொண்டுட்டு நீ அப்படியே அடக்கொள்ளி அமைக்க வந்த. ஏன் நீ லூசு முண்டை? என் வாழ்க்கைய கெடுத்த நீ தாண்டி. உன் வாழ்க்கைய நான் கெடுக்கல. நீ என்ன வா- என்ன அதுல மிதிச்சு போடுவேன். இந்த பொம்பளை சண்டை உனக்கு தேவையா? வேணாம், சப்பு. சண்டை வேண்டாம் மண்டை வேண்டாம் நீங்க வச்சுக்கோங்க. சண்டை வேணாம். சண்டை வேணாம். பெரிய உலக அழகி முகரை பாரு இது மாதிரியே. என்ன நீயே இது மாதிரி? காக்காவை ஏய், என்ன காக்காவை சுட்ட மாதிரி. என்ன காலி நீ என்ன நடந்தா போடுவேன்? காலனா கொரியாடி. ஐயோ என் மச்சால சாச்சிட்டாளுங்களே மச்சான். ஒளி கத்தாரி காயப்பட்டு எந்த பொண்டாட்டியாவது புருஷனை பெத்தேன் பிறந்தான ஒப்பு பார்க்கலாம். நீ என்னடி இப்படி மாலை ஓட்டவன் போல மாதிரி? ஓ ஜாமான்ல ஏ ஜாமா. இருங்க தெராசு எடுத்து வந்து இடம் ஓடுவோம். ஐயோ ஏ ஜாமா. இப்படி செகப்பட்ட அவசரோட நிக்க வச்சிட்டாளே. வண்டி ஓட்டு எங்க தடவரா பாத்தீங்களா? நீங்க பண்றதெல்லாம் அவ பண்ணிக்கிட்டு இருக்கா. தங்கச்சி சப்பு இதுதாம்மா நம்ம பெரிய பாருமாக. உனக்கு கூட பிறந்த தங்கச்சிமா. என் புருஷனை எப்படி வச்சிருந்த இப்படி ஆகி வச்சிருந்த. ரெண்டு பேர்த்தையும் இப்போ கம்பு கொடுத்தறிக்கி அடிக்க போறேன். அவருக்கு ஒண்ணு ஒண்ணு எப்படி இருந்துச்சு இப்ப எப்படி இருக்கு? தங்கச்சி ஏங்க இத பார்த்து உங்களுக்கு எப்படி மூடு வந்துச்சு? ஏய் போதல ஆத்தா நீ மூடு பயந்து வருது. அது இருக்கா? மச்சான் மச்சான் நான் வீட்டில் இல்லாதப்ப நீங்க போய் என் தங்கச்சி சப்புக்கிட்ட சில்முசம் பண்ணிட்டீங்களாம்ல. என் தங்கச்சி இப்போ 3 மாசம் முழுகாம இருக்கு. உங்களுக்கு தெரியாதா? ஐயோ அதிர்ச்சியான விஷயமா சொல்லாத நெஞ்சு வெடிச்சிரு போல இருக்கு. கேட்க மாட்டேன். 3 மாசம் முழுகாம இருக்கு. உன் தலை கிலோ 30 மசுரு கிலோ 30 மசுரு. மாமா இது என்ன கீரி புள்ள மாதிரி இருக்கு? சொல்லுவாங்கடா சொல்லுவாங்க.
கல்லூரியில வந்து ராதாகிருஷ்ணன் மதுரை புடுங்கினான்னு சொல்லுங்க. ஆனா இப்போ உன் மண்டையை பார்க்கும்போது கழுத்திருப்பேன் கோழி மாதிரியே இருக்கு. போத்தா நீ வந்து எடுத்து வச்சாலும் மழை புழு புழுன்னு வே. மச்சான் என் ஆசைப்படி கல்யாணம் தான் பார்க்க முடியல. வளகாப்பையாவது கோயிலில் வச்சுக்கோமா வீட்டில் வச்சுக்கோமா மச்சான்? இளையாங்குடி சுடுகாட்டில் வை. தகச்சி இங்க வாத்தா, என் குடும்பம் கப்பல் ஏறுது. பாடும் தென்றலே வட்ட வச்சு வண்ண வண்ண பூ முடிக்கவா கண்ணகில் உண்ணுகின்ற தேனெடுக்கவா பாடும் தென்றலே ஆகாயம் தேடும் மங்களகரமா இன்னைக்கு நிலைச்சிருக்கணும். சரி, அந்த விளையாட்டு கீரி பூச்சியை முத வீட்டு விட்டு வா. இல்ல அந்த விளையாட்டெல்லாம் அலைகளுக்குள்ள கிளவிகளுக்குள்ளேயே தங்கச்சி இவங்க யாரு நான் பார்த்ததில்ல. என்ன இதே என்னது? முன்னையும் பார்த்ததில்ல பின்னையும் பார்த்ததில்ல, எதையும் பார்க்காத. எல்லாம் ஒரே மாதிரி தானே இருக்கு. முடி அங்கிட்டு கொண்டு போ காளி, நாய் விட்ட வாடையா. சப்பு அண்ணே இவங்க யாருண்ணே? அதே என்னோட சப்பு. என்னது ஏலோ உங்க ஆளு? அப்ப இந்த பிள்ளை அழகா இருக்கு. இந்த பிள்ளை எப்ப எங்க எப்ப கட்டுனீங்க? இந்த பிள்ளைய கட்டினா பேங்க்ல லோன் இருக்கு. லோனுக்காரன் வீட்டுக்கு வரும்போது கொஞ்சம் அனுசரிச்சுக்குங்க, லோனை தள்ளுபடி பண்ணணுன்ட்டுவேன். இவ இருந்தா சரி, கேபிளுக்காரன் வந்தானே டிவி புள்ளி அடிக்கட்டாலும் புள்ளி அடிக்கிற மாதிரி இருக்கு, ரிமோட்டை வச்சு சரி பண்ணணும்னு வருவேன். உள்ள சிலிண்டர் போடுறவன் டீப்பை மாட்டி விட்டு ஒரு காப்பி போடுற வரைக்கும் உட்காந்துருப்பேன். ஆனால் அதை கட்டினேன்னா கரண்ட் புல்லு கூட குறிக்க வர மாட்டாங்க. இல்லைங்க பஸ்லாம் அவ கூட ஏறினோம்னா
பிரைவேட் வண்டியிலே டிக்கெட்டு கேட்க மாட்டாங்க. என்ன ஒரு அழகு! இவங்க அழகை பார்த்து நீங்க மயங்கினீங்களா? எதை பார்த்து மயங்கினீங்க? என் தங்கச்சி அழகு வள்ளியம்மா கூட தெரியுது. எப்படி? வேலை ஏட்டா உன்னைய வச்சு என்ன வேலை பார்க்கறது? சுண்ணாம்பு கூட தடவ முடியாது. போ முத. ஆனா அது மண்டையும் அது உடம்பும் பாருங்க. அண்ணா உங்களை இந்த திட்டுறாங்க. சாக்கெட்டுக்குள்ள மட்டும் 3 கிலோ துணியை அமைக்க வச்சு. சரி உங்களுக்கு மாதிரி அண்ணா, இந்த பிள்ளை அழகா இருக்கு. இந்த பிள்ளை ஆசை வச்சு நீங்க கல்யாணம் பண்ண சரி. இவங்களை பார்த்து எதை பார்த்து நீங்க ஆசை வச்சீங்க? இல்ல காலழக பாத்தீங்களா, முகத்தழக பாத்தீங்களா? எதையே பாக்குறேன். நீ பறைய வரட்டியா தங்கச்சி பறவை விரட்டுவோமா? ஆலோலம் 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 சோ ஆலோலமே ஆளுலும் சோ ஆளுலமே அழகான பத்திகளா ஆலோலம் 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 சோ ஆலோலமே சப்பு. இப்ப தெரிஞ்சு போச்சு நீ ஏன் அந்த ஆளு உன்னை வச்சிருக்கா அப்படின்னு. அந்த ஆளு செய்ய மாட்டேங்கிறா, நீ செய்யறேங்கறனால தானே வச்சிருக்காரு. ஆமா, யாராவது ஒரு ஆள் செஞ்சு வேலை முடிஞ்சா சரி. நீங்க ஜெயா ஏன் பின்னாடி நீங்க வந்து ஆடுங்களேன். போதும் போதும். அவன் என்ன செய்யறான்? ஒண்ணுக்கே இது செய்ய முடியல. லைட்டா இளவட்டக்கல்ல உருண்டுச்சான். நான் இந்த விளையாட்டுக்குள்ள காய்க்கிற அண்ணா, தங்கச்சி ஆளுக்கு ஒரு பக்கம் 2 காவல் செய்யும். நான் மேல நின்னு பாக்குறேன். நான் உன்னை விளக்க மாட்டேன் அடிக்கிறேன். ஏன் மாமா அந்த பிள்ளை என்ன இன்னைக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்கு? 2 பேரும் என்ன பண்ணீங்க? 2 பேரும் என்ன பண்ணீங்க? நாங்க டங்கால் போட்டோம். ஐயோ எச்சி மேல கட்டியா